வணக்கம். எனது பெயர் டாக்டர் சுதாகர். எனக்கு பல ஆண்டுகளாக உதவி வரும் இந்த டார்ச், அந்த டார்ச் லைட் இன்னைக்கு அதுவே என் சின்னமாக மாறி மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளராக டார்ச் லைட் சின்னத்தில் நான் திண்டுக்கல்லில் போட்டியிடுகிறேன். திண்டுக்கல் பூட்டுங்கிறது ஐதர் காலத்துல இருந்து இருக்கு. அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையே இல்லாம பண்றாங்க. அவர்களை விட சிறந்த அரசியல்வாதி நாங்கள் என்று காட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உங்களது பிரதிநிதியை குணத்தை பார்த்து தேர்ந்தெடுங்கள். அவர்கள் கொடுக்கும் பணத்தை பார்த்து தேர்ந்தெடுக்காதீர்கள். டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன். உங்கள் நான். வணக்கம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் நம்மவர் டாக்டர் கமலஹாசனால் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் நான், ரங்கராஜன், முன்னாள் IAS அதிகாரி. சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது. எல்லாமே இங்கே தென் சென்னையில் தான் நான் படித்தது, வேலை பார்த்தது, ஆடிட்டராக வேலை பார்த்தது, அதுக்கப்புறம் வங்கியில் வேலை பார்த்தது. எல்லாமே தென் சென்னையில் தான். ஸோ தென் சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு தீர்வு என்ன என்பதை தலைவருடன் சேர்ந்து மற்ற வல்லுநர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு வருஷமாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து முக்கியமான பிரச்சனை, எல்லாத்தோட முக்கியமான பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. அது இன்னும் மயிலாப்பூர்ல அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் முன்னேற மாதிரி தெரியல. அதாவது நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டில் திருவத்தியூர்ல இருக்கிற இடத்துல கூட கார்பரேஷன் வாட்டர் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ தண்ணி வரதே நிறைய இடத்துல மெட்ரோ வாட்டர்லாம் வரதே இல்லை. அதாவது மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது நம்ம பெட்டரா பண்றோம் அப்படின்ட்டு நம்ம மாத்தட்டிக்கிறோம். ஆனா எந்த நிலையில இருந்தோம் அதிலிருந்து எந்த நிலைக்கு நம்ம சென்றிருக்க வேண்டும், அதுக்கு பதிலாக எவ்வளவு பின்தங்கி விட்டோம் என்பதற்கு இப்ப நாட்டில் நடக்கிற விஷயமே நல்ல சான்றாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு நான் எல்லா இடத்தையும் மேடையில எல்லாம் சொல்லுவேன். அது ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். ஒரு பூனை எது உலகத்திலேயே ரொம்ப நல்ல கொழுன்னு இருக்கிற நல்ல வலிமையான பூனையா இருக்கு அப்படின்ட்டு ஒரு போட்டி நடக்கும் அமெரிக்கால. அதுல ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல இருந்து ஒரு பூனை போயிருக்கு. அது நல்லா பாக்கிறதுக்கு கொழுன்னு இருந்திருக்கு. அங்க இருந்த ரெஃப்ரி, அங்க இருந்த நடுவர்கள்லாம் இந்த பூனை நல்லா கொழுன்னு இருக்கு, சரி இதுக்கு 10க்கு 8 மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கால இருந்து ஒரு பூனை போச்சான். அந்த பூனை இன்னும் அதோட நல்ல புஷ்டியா கொழுன்னு இருந்ததுன்னு சொல்லிட்டு இது அதோட பெட்டரா இருக்கு, அதனால இதுக்கு 9 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மார்க் கொடுத்தாங்களாம். கடைசியில சொமாலியால இருந்து ஒரு பூனை போச்சான். சொமாலியா வறட்சியால பாதிக்கப்பட்டுள்ள ஒரு ஆப்பிரிக்க நாடு. அங்க பசி பட்டினி இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அங்கேருந்து வந்த பூனை எல்லாத்தோட இருக்கிறதுலே ரொம்ப கொழுன்னு ரொம்ப பெருசா இருந்துதான். ஆச்சரியப்பட்டு 10க்கு 10 மார்க் கொடுத்து அதை ஜெயிக்க வச்சுட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் நிருபர்கள்லாம் அந்த பூனை கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி உங்க ஊர்ல பசி பட்டினி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படி நீங்க இவ்வளவு கொழுன்னு இருக்குன்னு. அது ரொம்ப கூச்சத்தோட சொல்லிச்சான், தயவுசெய்து வெளில சொல்லாதீங்க, நான் ஆக்சுவலா பூனை இல்லை, நான் புலி, எனக்கு சாப்பாடு கிடைக்காததுனால நான் இவ்வளவு மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட நம்ம பெட்டரா இருக்கோம் அப்படின்ட்டு மார்த்தட்டிக்கிறது அவங்க இன்னும் பின்தங்கி இருக்காங்க. நம்ம நாடா மொத்தமா முன்னேறணும். ஆனா எப்படி இருந்தோம் நாம இப்ப எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு தண்ணி இல்லை, டிராபிக் ப்ராப்ளம், டிராபிக் கன்ஜெஷன், சுகாதாரம். இங்க மயிலாப்பூர்ல கழிவு நீர், இங்க பக்கிங்ஹாம் கேனல், மற்ற ஏரியா, அது தவிர மயிலை மெட்ரோ அந்த பறக்கும் ரயில் MRTS ஸ்டேஷன் கிட்ட இன்னும் அழுக்கும் குப்பை கூலமாக இருந்து கொண்டு இங்கெல்லாம் பாருங்க, எல்லா இடத்துலயுமே சீரான நிர்வாகம் இல்லை. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அப்படின்ட்டு பாட்டு பாடினாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் புரட்சி தலைவரோட படத்துல. 50 வருடத்துக்கு முன்னால வேணா அது கரெக்டா இருந்திருக்கலாம். ஏன்னா திருடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம், அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அப்படின்ட்டு வந்தது அந்த பாட்டுல. ஆனா இன்னைக்கு அந்த சட்டத்தை போட்டு திருட்டை தடுக்க வேண்டியவர்களே திருடர்களாக சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஊழலை ஒழிப்போம் அப்படின்ட்டு ஒரு பிரதமர் சொல்றாரு. ஆனா இங்க பயங்கரமான ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாரு. அது எப்படி ஊழலை ஒழிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஊழல் நிறைந்த ஒரு கூட்டணி. இதற்கு நடுவுல நம்மவர்
துணிச்சலாக தனித்து நின்று அனைத்து இடங்களிலும் ஒரு மாற்றம் தேவை, மக்கள் கண்டிப்பா மாற்றத்தை ஆதரிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில படித்த இளைஞர்களை, நேர்மையானவர்களை, என் போன்ற நேர்மையானவர்களை அனைத்து தொகுதியிலும் நிறுத்தி இருக்கிறார். இந்த தென் சென்னையோட பிரச்சனை வந்து, தென் சென்னை வந்து இந்தியாவோட ஒரு சிறிய பிம்பம். இது எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் இருக்கிறதோ அதற்கு சிறந்த உதாரணம் தென் சென்னையிலையும் இருக்கு. ஒரு பக்கம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்கெல்லாம் வாழக்கூடிய இடமும் இருக்கு. அத்தியாவசிய தேவை, குடிசை, கான்கிரீட் வீடு கூட இல்லாம, குடிநீர் கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையும் இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வை மாற்ற வேண்டும் என்றால் குடிநீர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பேசிக் பிரச்சனை. இன்னும் நம்ம வந்து குடிநீரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இன்னும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இன்னும் குப்பை கூலம்லாம் அகற்றப்படணும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே வல்லுநர்களோட பேசி சும்மா வாய் வார்த்தைக்கோசரம் நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம வல்லுநர்களோடு பேசி அதற்கு சிறந்த தீர்வை காண்பதற்கு அனைத்து முயற்சிகளும் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே வாக்காளர்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை அப்படின்ட்டு மற்ற கட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வாக்குகளை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அப்புறம் பொண்ணு சேர்க்கறதுக்கு அவங்க தனியாக போயிடுவாங்க. அவங்களோட பொண்ணு தான் ஏறிட்டே இருக்கும். மக்கள் அதே நிலைமையில் தான் இருக்காங்க. உங்கள் வாக்குகளை டார்ச் லைட் சின்னத்தில் அழியுங்கள். ஒரு பொன்னான ஒளிமயமான தமிழகத்தை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தருவோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். ஆகவே வாரிசு அரசியல் மற்ற பெரிய கட்சியில் எல்லாருமே வந்து வாரிசாக இருந்தால் தான் வந்து டிக்கெட் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிற தேதியில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆற்றலை பார்த்து, எண்ணத்தை பார்த்து, இவரால் என்ன பண்ண முடியும், இவர் எந்த தொகுதியில் வந்து இவருக்கு வந்து பரிச்சயம் அதிகமாக இருக்கு, இவருடைய ஆற்றலை எந்த தொகுதியில் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சிந்திச்சு தலைவர் அவர்கள் வந்து என்னை வந்து தென் சென்னையின் ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். ஆகவே தயவு செய்து நீங்க எல்லாரும் யோசிச்சு தென் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போறவங்க எல்லாருமே தென் சென்னை உட்பட ஒரு தன்னிச்சையான ஒரு தமிழ்நாட்டின் எண்ணத்தை, நலனை மனதில் கொண்டு அங்க குரல் எழுப்புவதற்கு நீங்கள் அனைவரும் டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அனைவரும் கூடி தேரை இழுத்தால் நாளை நமதே, நிச்சயம் நமது. எனவே தனியா யாராலையும் ஒரு தனி மனிதனால வந்து தலைவர் வந்து ஒரு தலைவராக இருந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேட்பாளர்கள் நாங்களும் வந்து அயராது பாடுபட்டு தொகுதியின் பிரச்சனையெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு கண்டறிஞ்சு அதுக்கு வந்து விஞ்ஞான முறையில் ஒரு நேர்மையான முறையில் தீர்வு காண்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக தரணும். எப்படி இருந்தாலுமே நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு வருஷமா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு நலப்பணி, என்னென்ன பிரச்சனை, மையம் விசில் ஆப் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டுட்டு தான் இருக்கோம். அதனால மற்ற கட்சி மாதிரி ஜெயிச்சா இங்கே வருவோம், இல்லைன்னா வந்து இங்கே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம், அந்த மாதிரி கட்சி கிடையாது எங்களது. மக்கள் நலன் என்னவோ அதற்கு மையமாக இருந்து அதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொண்டே தான் இருப்போம். ஆனால் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரதிநிதியாக இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு நான் சென்றேன் என்றால், மற்ற தொகுதியில் இருந்து மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்கள் சென்றார்கள் என்றால், கண்டிப்பாக ஒரு நேர்மையான தமிழ்நாட்டின் நலனை விட்டுக் கொடுக்காத ஒரு குரலாக அது ஒலிக்கும். 37 பேர் 39 பேர் அமிச்சோம். எதுக்காக அவங்க பேசினாங்க, என்ன பிரச்சனையை தீர்வு பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு பார்க்கணும். 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகளின் அலட்சியம், ஆட்சி அரசியல், அதிகார அரசியல், ஊழல் அரசியல், இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு மாற்றாக மக்கள் நலன் கொண்ட அரசியல். எங்களோட வாக்குறுதி எல்லாம் பாருங்க, பேம்ப்ளெட்ல போட்டிருக்கோம் என்ன முக்கியமான வாக்குறுதி தென் சென்னைக்கு நாங்க கொடுக்குறோம் என்று, என்ன முக்கியமான வாக்குறுதி தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுக்குறோம், அதுல தென் சென்னை எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பயன்படும் என்று. ஆகவே அனைத்து தர மக்களுக்கும் நன்மை பெயர்ப்பிக்கும் வழியில் எங்களுடைய வாக்குறுதிகள் இருக்கிறது. அதை கண்டிப்பாக சும்மா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு 10 பக்கம் எழுதிடலாம் அப்படின்ட்டு எழுதின வாக்குறுதி கிடையாது. அது கடந்த 1 ஆண்டு காலமாக எங்களோட கொள்கைகளுக்காக சிறந்த வல்லுநர்கள், ப்ரொஃபசர் ஜனகராஜன் வாட்டர் எக்ஸ்பர்ட், ப்ரொஃபசர் என்ஜினியர் வீரப்பன் வாட்டர் எக்ஸ்பர்ட், பிராக்கிஷ் வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த எக்ஸ்பர்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான எக்ஸ்பர்ட், இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய சிஐஐ போன்ற ஏஜென்சியோட எக்ஸ்பர்ட்ஸ், இவங்களோடலாம் கலந்து ஆலோசித்து கொள்கைகளை முடிவு செய்து அதிலிருந்து சிறந்த வாக்குறுதிகளை எடுத்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் நிறைவேற்றுவோம்.
அதற்கு நீங்கள் டார்ச் லைட் சின்னத்தில் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், ஏப்ரல் 18ஆம் தேதி வரிசை எண் 9 டார்ச் லைட் சின்னம். நம்மெல்லாம் நம்மளோட பணம் 100 ரூபாய் தொலைஞ்சா கூட எவ்வளவு பதட்டப்படுவோம். 3.5 கோடி ரூபாயை அப்படியே பஸ்ல விட்டுட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊழலான ஆட்சி நடக்கிறது. இந்த ஊழலான ஆட்சியோட மத்திய அரசு கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று கூறுகிறார்கள். தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும் நீங்க எல்லாரும். இது இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் வெறும் பணபலமும் வாரிசு பலமும் தான் தலை தோங்கும். ஒரு நேர்மையான படித்த ஒரு விஞ்ஞான முறையில் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர்கள் வர வேண்டும் என்றால் நேர்மையான கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். தயவு செஞ்சு டார்ச் லைட் சின்னத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.